வணக்கம். ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. அது கம்பெனி 1969ல ஆரம்பிச்சாங்க. அவங்க ஹேண்ட் டூல்ஸ் பண்றாங்க. அதாவது ரின்ச்சஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அந்த மாரி இதெல்லாம் பண்றாங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 9.19 இருக்கு. ஆனா அந்த கம்பெனி வருஷத்துக்கு டிவிடெண்டா மட்டும் ரூ. 97.50 பே பண்ணியிருக்காங்க போன வருஷம். அதுக்கு முந்தின வருஷம் வந்து ரூ. 130 பே பண்ணியிருக்காங்க. சோ இந்த கம்பெனி ஒன்லி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல மட்டும் தான் இருக்கு. இதோட ஷேர் ஹோல்டர்ஸே மொத்தமே 90 பேர் தான். இந்த கம்பெனி எதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சுச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்ட்டா பண்ணிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு புலின்னு தான் சொல்லுவேன். நீங்க காலர தூக்கி விட்டுக்கலாம். சோ இந்த கம்பெனி இந்த வருஷத்துல வந்து ஒரு ரூ. 20 குடுத்திருக்காங்க. இப்போ வந்து வர 29ஆம் தேதி ரூ. 25 குடுக்குறாங்க. மொத்தம் இந்த வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ரூ. 45. ஆனா அதோட பிரைஸ் மட்டும் ரூ. 9.19 தான் இருக்கு. கெஸ் பண்ணிட்டீங்களா எந்த கம்பெனி அப்படின்ட்டு? எஸ், நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்ட். அது வந்து தப்பாரியா டூல்ஸ். சோ இந்த கம்பெனி தான் உங்களுக்கு இவ்ளோ டிவிடெண்ட் குடுக்குறாங்க. சோ உங்களுக்கு எல்லாரும் கொஸ்டின் இருக்கும். என்னது ரூ. 9 ஸ்டாக் ரூ. 97 குடுக்குறாங்களா? சோ இந்த மாதிரி இது மார்க்கெட்ல போய் டப்புன்னு வாங்கிடலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். இந்த ஸ்டாக்கை வாங்க முடியுமா அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம். நான் ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் பிளஸ் ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்கு, நீங்க எஸ்ஐபி போடணும், இல்ல வந்து ஃபண்ட் கரெக்டா செலக்ட் பண்ணணும், இல்ல ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு வந்து எஃப்டியோட ஹையர் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி பாண்ட் இல்ல என்சிடி வேணும், இல்ல உங்க போர்ட்போலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இல்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் உங்களுக்கு எந்த கொரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற நீங்க மொபைல் நம்பர்ல நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சோ இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி பாத்துருவோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர்ல ஒரு ரூ. 20 கொடுத்திருக்காங்க 21st மே. இப்போ வந்து 29th மே நவம்பர் வந்து ஒரு ரூ. 25 கொடுக்க போறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து உங்களுக்கு 29th நவம்பர். இதே மாதிரி வந்து 12th பிப்ரவரி 2024ல பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 20 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 30th மே 2023ல பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 77.50. சோ இது ரெண்டையும் கூட்டினாவே 97.50 லாஸ்ட் பினான்சியல் இயர்ல. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பிப்ரவரியில 24th 2023ல வந்து ரூ. 77.50 கொடுத்திருக்காங்க. அதே இது பினான்சியல் இயர்ல மேல பாத்தீங்கன்னா 2022ல உங்களுக்கு ரூ. 52.50. இது ரெண்டுத்தையும் கூட்டினாவே உங்களுக்கு ரூ. 130. சோ இந்த மாதிரி இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்காங்களே, அப்ப இந்த கம்பெனி போய் எல்லாருமே வாங்கிடுவாங்களே, அப்ப பிரைஸ் ஏன் ஏறாம இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ அதுதான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கம்பெனி வந்து மொத்தமே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்தமே 90 பேர் தான் இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளார இதை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியாளுங்களுக்கு அவ்வளவா யார்கிட்டயும் கொடுக்கல. சோ இந்த ஸ்டாக் வந்து டெய்லிலாம் ட்ரேட் ஆகாது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். சோ லாஸ்ட் வந்து 1 இயர்ல மொத்தமா ட்ரேட் ஆன செஷனே பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 15-20 செஷனுக்குள்ளார தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல ஒரு நாள் கூட ட்ரேட் ஆகல. இப்ப ரீசெண்டா வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. மொத்தம் ஒரு 670 ஸ்டாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. சோ செப்டம்பர் மாசம் கொஞ்சம் வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ரொம்ப கம்மியா, சோ ஜூன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல கொஞ்சம் கம்மி. எல்லாமே வந்து 500 300 இந்த ரேஞ்ச்ல தான் வந்து குவான்டிட்டி தான் வந்து விக்கிறாங்க. சோ இந்த கம்பெனியோட கீ பாராமீட்டர் அண்ட் ரேஷியோஸ் பாத்துடலாம். இதோட மார்க்கெட் கேபிடலேஷன் வெறும் 14 கோடி தான். இதோட வந்து பி பாத்தீங்கன்னா 0.12. இதோட இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 31ல இருக்கு. ஆனா டிவிடெண்ட் ஈல்டு பாருங்க 435% இது கொடுத்திருக்கு. சோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 44% இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 32.8. ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10 ஷேர். இது டெட் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ஜீரோ, ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரூ. 77.70. இதோட growth பாத்தீங்கன்னா சேல்ஸ் growth 15.6% இருக்கு 3 இயர்ஸ்க்கு. சிஏஜிஆர் நான் சொல்றது இங்க. குவார்டருக்கு இன்னொரு குவார்டருக்கு வந்து வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா அப்வர்ட் இதுல வந்து 7.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு குவார்டருக்கும். 3 மந்த்ஸோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 33% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும் நிஃப்டி எல்லாமே வந்து இறங்கிட்டு இருக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. இது வந்து 33% வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. 6 மாசத்துல 105% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 204% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது நீங்க ஸ்டாக் ரிட்டர்னை விடுங்க, இதோட டிவிடெண்டே வந்து இதோட 10 மடங்கு வந்து தருது. ஸோ அதனால ஸ்டாக் பிரைஸ்லாம் ஒரு முக்கியமான இதுவே இல்லை. ஆனா 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா -11% கொடுத்துருக்கு. இதோட RSI பாத்தீங்கன்னா 81.9. ஸோ வெரி ஹை இந்த RSI. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு வருஷமா வாங்குறதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு இது கிடைச்சதே இல்லை. மேபி நீங்க யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களாம் நிஜமாவே லக்கி தான். நான் வருஷம் உங்களுக்கு வந்து இவ்வளோ 10 டைம்ஸ் ஆஃப் த ஸ்டாக் பிரைஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்டாவே கிடைக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாக் ஷேர் ஹோல்டர்ஸே பார்த்தேன்ல 90 பேர் தான் மொத்தமே இருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் கம்மி. ஸோ இப்போ இது உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் நிறைய கொடுக்குறாங்கன்னா மீனிங் என்னன்னா அந்த எல்லா அமௌண்ட்டும் அவங்க ஃபேமிலிக்கே போதுன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் அந்த மாதிரி இதுக்குன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா டிவிடெண்ட் இதுல நீங்க சூப்பர் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.